4/7/2024 காருண்யா 529 ஒரு கேரளா லாட்டரியோடைய கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம 4ஆம் தேதி பார்க்குறதுக்கு முன்னாடி 3ஆம் தேதி நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். சரிங்களா? 3ஆம் தேதி பாருங்கள், 3/7/2024 50/50 101. இதுக்கு வந்து நம்ம கொடுத்தது ஆல் போர்டை பாருங்கள், 8 7ன்னு கொடுத்துருந்தோம். 8க்கு பவர் 3, 7க்கு பவர் 2, 2க்கு பவர் 7. இதிலேருந்து கண்டிப்பாக ஆல் போர்டு நம்பர் வருங்கிறது நம்மளுடைய கணிப்பு. சப்போர்ட்டுக்கு நம்ம 2 கொடுத்துருந்தோம், மெயினில் 7 கொடுத்துருக்கோம். ஆனால் எது வச்சா 8 வச்சிங்கன்னா 3 வைக்கணும், 7 வச்சா 2 வைக்கணும், 2 வச்சா 7 வைக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 2ங்கிறது நமக்கு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 9 1 2ங்கிற நம்பர் வந்திருக்கு. சரிங்களா? நம்ம ஏ போர்டில் ஸ்ட்ராங்காக 9 கொடுத்துருக்கோம். நேற்று 2ங்கிறது பி போர்டில் கொடுத்துருக்கோம். டெய்லி சார்ட்டில் வந்து 2 2 இருந்ததுனால 3ஆவது 2 1 தள்ளி அடிப்பான்னு சொல்லிட்டு மேலே கொடுத்துருந்தோம். 3 தான் வர்ற மாதிரி இருந்தது சி போர்டுக்கு. அந்த 2ஆனது சி போர்டுக்கு வந்திருக்கு. இந்த 6 எங்கே வேணாலும் வரலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 6க்கு பவர் பாருங்கள் 1ஆம் நம்பர். சரிங்களா? 6 வராமல் இந்த 1ஆனது உள்ளே வருது. ஏன்னா ட்ராலையும் 2 1 இருக்கிறதுனால ஒரு 1 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் யோசனை பண்ணி வச்சுருந்தோம்னா அழகாக 1 வச்சுருக்கலாம். சரி, மிஸ் ஆகி போச்சு. 6 கொஞ்சம் தெளிவாக இருந்ததுனால 6 வச்சோம். ஆனால் 6க்கு பதிலாக அவன் 1 திருப்பி வச்சிட்டான். அதனால் 1ஆம் நம்பர் உள்ளே வந்துருக்குது. சரிங்களா? அதுமாதிரி நேற்று 2 டிஜிட்டலில் பாருங்கள் 6 2 அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தோம். ஏன்னா 1 வரல, 1 வந்துச்சுன்னா 1க்கு பவர் 6 தான். அந்த 6 வர இடத்துல 1 வந்திருக்கு அப்படின்னா அந்த செட்டு நமக்கு அழகாக ஒரு பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? 1 வச்சுருந்தோம்னா 92 நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். எந்த செட்டு போட்டாலும் ரொட்டேட் பண்ணி வைக்கணும்னு சொல்லி தான் கொடுப்போம். ஆனால் நம்ம ரொட்டேட் பண்ணாமலே அழகாக 92ங்கிறது ஏசிக்கு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? எதுக்கு ரொட்டேட் பண்ண சொல்கிறோன்னா, ஒரு நேரம் 92 நான் கொடுக்குற மாதிரி அடிச்சிருவாங்க, சில நேரம் 29ன்னு அடித்தா என்ன பண்ணுறது, அதுக்காக தான் நம்ம சொல்லி கொடுப்போம். சரிங்களா? 92ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு ஏசியில். சரிங்களா? மற்றபடி நேற்று வந்து நம்ம பேட்டர்ன் பிரகாரம் கரெக்டாக எடுத்திருக்கோம். 462ங்கிற நம்பர் எடுத்திருக்கோம். இது ஏன் சொல்கிறேன்னா, என்ன அடித்தது 912 தானே அடித்தான், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கலாம். இது தெளிவுபடுத்துகிறவங்களுக்கு. ஏன்னா பேட்டர்னில் வந்து இதான் இந்த நம்பர் தான் அடிச்சிருக்கிறாங்க. எப்படி அடிச்சிருக்காங்கன்னா, 4க்கு பவர் 9, 6க்கு பவர் 1. சரிங்களா? 2 நம்பரை பவர் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? 2 நம்பரை பவர் பண்ணி 912ன்னு சொல்லி வந்திருக்கு நம்பர். இது வரணும். இதை முதல் நம்ம கொடுத்துருக்க நம்பரு, இந்த நம்பர் வர வேண்டிய நம்பரு. அதனால தான் அவங்க ஒரு நம்பரை 2 நம்பரை பவர் பண்ணிட்டாங்க. 2ஆம் நம்பர் மட்டும் அப்படியே அடிச்சிருக்கிறாங்க. 912ன்னு சொல்லி அடிச்சிருக்கிறாங்க. நம்ம 462 கொடுத்துருக்குறோம். 6க்கு பவர் 1, 4க்கு பவர் 9. நம்ம இப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் பாருங்கள், லாஸ்ட்டில் 2 நம்பர் பவர் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறது? சரி, நாளைக்கு உண்டான கணிப்பில் போயிடலாமா? புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்பவும் உங்களுக்கு நல்ல ஒரு கணிப்பை தான் கொடுப்போம். நீங்களும் கொஞ்சம் தெளிவாக நம்ம சேனலை ஒரு 1000 பேருக்கு பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் தெளிவுபடுத்தி நீங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணி வச்சா அந்த 1000 பேரில் ஒரு 100 பேர் நல்ல ஒரு வின்னிங் வாங்கலாம். ஏன்னா நான் மட்டும் எடுத்து கொடுத்துறதுனால வராது. சில விஷயங்கள் சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் ஒன்று புரிஞ்சு எடுத்திங்கன்னா நீங்களும் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வாங்கலாம். அதுக்காகத்தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா? நான் மட்டும் முயற்சி பண்ணால் பத்தாது. சரிங்களா? நீங்களும் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் வாங்குவீங்க. எப்போவுமே ஒரு நம்பர் வருதுன்னா அந்த நம்பருக்கு உண்டான பவர் நம்பரும் வைக்கலாம். சரிங்களா? ஒரு டிக்கெட் 2 டிக்கெட் போடுறவங்களுக்கு சாத்தியம் கிடையாது, போட முடியாது. ஆனால் 10 டிக்கெட் 20 டிக்கெட் போடுறவங்க கண்டிப்பாக இந்த பவர் நம்பரும் ஆக்டிவேஷன் பண்ணி அதுக்குள்ளார வச்சோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் வாங்குவீங்க நீங்கள். அதுக்காக தான் சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா? பாருங்கள், 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர். சரிங்களா? மொத்தம் 4 ஷோ நம்ம எடுக்கிறோம். இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்களா, 8610575149ங்கிற நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு போட்டால் நாங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணிடுவோம். டிக்கெட் போட்டுக்கலாம். நீங்கள் டிக்கெட் போடுறதுக்கு மட்டும். சரிங்களா? கெஸ்ஸிங்கை பொறுத்தவரைக்கும் வீடியோவில் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிடுவேன். வீடியோவில் நீங்கள் பார்த்துருங்க. இந்த நம்பருக்கு யாரும் கால் பண்ணி கெஸ்ஸிங் கொடுன்னு கேட்க வேண்டாம். ஏன்னா புக்கிங் மட்டும்தான் எடுக்கிறாங்க. இந்த நம்பருக்கு புக்கிங் மட்டும் போடுறதுக்கு போட்டுக்கலாம். சரிங்களா? 4 ஷோ நம்ம எடுக்கிறோம். நம்ம தான் எடுக்கிறோம், நம்பி போடலாம். வின்னிங் அமௌண்ட்லாம் பக்காவாக உங்களுக்கு வந்துடும். அதனால் நம்ம சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா? பாருங்கள், ஆல் போர்டு நாளைக்கு பொறுத்த வரைக்கும் 5 6 9ன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். மெயின் டார்கெட் 5 6. சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 9. இந்த 9 நாளைக்கு ரிட்டன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே ஏ போர்டிலே உட்காரலாம். அதனால் அந்த 9 திரும்பவும் வருது. இதுக்குண்டான பவர் நம்பரும் சொல்லிடுறேன். 5க்கு 0. சரிங்களா? 6க்கு 1, 9க்கு 4. சரிங்களா? இதில் நீங்கள் டைரெக்டாக ஒரு நம்பரை சூஸ் பண்ணுறீங்கன்னா, 6 சூஸ் பண்ணுறீங்கன்னா 1 வச்சுக்கோங்க சப்போர்ட்டுக்கு. அப்போ ஆல் போர்டு வின்னிங் வரும். 5 சூஸ் பண்ணுறீங்களா, 0 வச்சுக்கோங்க. 9க்கு 4. சரிங்களா? இதுதான் அந்த நம்பருடைய கணிப்பு. அப்படி தான் வரும். சரிங்களா? பாருங்கள். அதேமாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு திரும்பவும் அதே 9 வருது. சரிங்களா? இல்லைன்னா 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 திரும்பவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5யும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 6 3 தான் எனக்கு இருக்குது.
சப்போஸ் இந்த 4 சி போர்டுக்கு வரலாம், எதனா உள்ள கூட பி போர்டு ஏ போர்டு எங்கே வேணாலும் மாறலாம். ஏன்னா 9 கொடுத்துருக்கேன், அதுக்கு பவர் நம்பர் தான் 4. சப்போஸ் அது அங்கே கூட போயிடலாம், இல்லை 9-4ங்கிற மாதிரி நம்பர் கூட நாளைக்கு வந்துடலாம். வரதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. பாருங்கள் சரிங்களா. உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். என்னுடைய கணிப்பை நான் கொடுத்துருக்குறேன், உங்கள் கணிப்பில் எப்படின்னு பாருங்கள். நாளைக்கு இதே 92 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் சரிங்களா. அதனால தான் இந்த 2 டிஜிட்டல்லையும் நான் 92 கொடுத்துருக்குறேன். நாளைக்கும் இந்த 92 இல்லைன்னா 42ங்கிற மாதிரி வரலாம். சரிங்களா. பாருங்கள் 92 ஏபிபிசி ஏசி சரிங்களா. 92 26 53 42 75 46 73 07ன்னு நம்பர் கொடுத்துருக்குறேன். சரிங்களா. இதில் வந்துட்டு எந்த செட்டு நீங்கள் 92ன்னு வைக்கிறீங்களா, 29ம் எதுக்கும் ஒரு சப்போர்ட்டுக்கு வைங்க. சரிங்களா. ஆள் போர்டுக்கு வைங்க. 26 வைக்கிறீங்களா, 62 ஒன்று வைங்க. சரிங்களா. 53 வைக்கிறீங்களா, 35 வைங்க. 42 வைக்கிறீங்களா, 24 வைங்க. கீழே இருக்கிறதுக்கும் அதே மாதிரி தான். சரிங்களா. 07 70 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எதுக்கும் ஏன்னா நான் கொடுத்தது டைரெக்டாக கொடுத்துருக்குறேன். சப்போஸ் ரொட்டேஷன் மாதிரி கூட வரும், அதுக்காக தான் அப்படி பெரட்டி ஒன்று வச்சோம்னா நம்ம போடுற நம்பர் வந்துருச்சுன்னா வின்னிங் வாங்கிடணும். அதுக்காக தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா. நாளைக்கு டபுள்ஸ் வரலாமா, வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஏன்னா வரணும் நாளைக்கு, இல்லை நாளைக்கு மறுநாள் வரலாம். நாளைக்கு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரிபிள்ஸாக கூட வரதுக்கலாம், சொல்ல முடியாது. சரிங்களா. அப்படி வந்தால் என்ன நம்பர் வரலான்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். சரிங்களா. 4 செட்டு 5 செட்டு நம்பர் கொடுத்துருக்குறேன். 5 செட்டுக்கு கீழே பவர் நம்பர் கொடுத்துருக்குறேன். சரிங்களா. ஏன்னா நம்ம நினைக்கிற நம்பர் வருது இல்லைன்னா அந்த நம்பரோடைய பவர் நம்பர் வந்துடும். 2க்கு 7 பவர், 5க்கு 0 பவர், 3க்கு 8 பவர், 9க்கு 4 பவர், 6க்கு 1 பவர். சரிங்களா. எப்படி வருதுன்னு பாருங்கள். உங்கள் கணிப்பில் இப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அப்ளை பண்ணுங்கள். 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாக்ஸ்ன்னு தான் சொல்லி கொடுப்பேன். சரிங்களா. 7 7 3 9 2 3 8 2 6 6 0 7 5 5 3 7 5 1 5 4 6 0 9 4. சரிங்களா. ஒரு 8 செட்டு கொடுத்துருக்கேன், எல்லாமே பாக்ஸ் தான். சரிங்களா. உங்கள் கணிப்பில் ஸ்ட்ராங்காக நான் கொடுத்தது 1 2 வந்துச்சுன்னா அதை ஸ்ட்ராங்காக பாக்ஸாக போட்டுருங்க, இல்லை மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணிடுங்க. சரிங்களா. அப்போ தான் ஒரு நல்ல வின்னிங் வாங்குவீங்க. அதுக்காண்டி நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா. நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். டிக்கெட் போடணும்னு நினைக்கிறீங்களா, நம்பி போடலாம் அந்த நம்பருக்கு. சரிங்களா. வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஹாய் மெசேஜ் போடுங்க, டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிடுவோம். அப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா. நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க, என்னுடைய கமெண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா. சரிங்களா. நாளைக்கு இன்னும் நல்ல சிறப்பான ஒரு கணிப்போல் வந்து உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா. நன்றி, வணக்கம்.